வணக்கம். இது வழக்கு. 14 வயது பள்ளி மாணவி தூக்கு போட்டு மரணம். அப்படி இல்ல திறந்து வழக்கு. நான் வந்து ஏறி இந்த மாமா பார்த்து உறவினர்களே மாணவியை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடினார்களா? கிராமங்களில் பெண் கேட்டு கொடுக்க மறுத்துவிட்டால் எத்தனை உறவாக இருந்தாலும் அதன் பிறகு பகைதான். திருமங்கலம் அருகே அப்படி ஒரு பகைக்கு பிறகு என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள விவசாய கிராமம் மேலுடப்பனூர். இங்கு வசிக்கும் ஆடு மேய்க்கும் தொழிலாளி மாயன். இவரது மனைவி அமுதா மேரி. இத்தம்பதியினருக்கு 14 வயதில் முனீஸ்வரி என்ற மகளும் 12 வயதில் செல்லப்பாண்டி என்ற மகனும் உள்ளனர். செல்லப்பாண்டி மனநலம் பாதித்த நிலையில் உள்ளவர். முனீஸ்வரி 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி தந்தை மாயன் ஆடு மேய்க்கவும் தாய் அமுதா மேரி விவசாய கூலி வேலைக்கும் சென்றுவிட முனீஸ்வரி தன் தம்பி செல்லப்பாண்டியுடன் இருந்துள்ளார். மேல உரப்பனூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஓர் ஊருக்கு விவசாய கூலி வேலைக்கு சென்றுவிட்டு இரவு வீடு திரும்புகிறார் அமுதா மேரி. தன் மகன் செல்லப்பாண்டி மட்டும் வீட்டில் இருக்க மகள் முனீஸ்வரியை காணவில்லை. அப்போது முனீஸ்வரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் உடலை தூக்கிச் சென்று எரித்து விட்டதாகவும் மாயன் தெரிவிக்கிறார். மும்பையாலே சாப்பிட்டு வேலையை போட்டாப்புல அவன் சோறு காய்ச்சி சாம்பார் வச்சு என் மக நானு என் மகனும் குளிச்சுட்டு வந்தேன். என் மக குழம்பு வேற தேங்க வச்சு குளிச்சுட்டு வந்து சாப்பாடு ஒரு மாதிரி சாப்பிட்டு ஆமா ஆட்டுக்குட்டி அவுத்து விட்டு நீ சாப்பிட்டு தம்பியை பார்த்துக்க இந்த மாத்திரம் கூட அம்மா மறந்துடாதாமான்னு சொல்லிட்டு எனக்கு ஆடு அவுத்து விட்டுச்சு. நான் பத்தி கம்மாய் கிளவி விறகு வெட்டி நான் வரும்போது ஒரு 2 மணிக்கு மேல இருக்கணும், அதுக்குள்ளவே இருக்கணும். வந்து பார்த்தபடி இல்ல திறந்து வழக்கு. நான் வந்து ஏறி இந்த மாமா பார்த்து அது நாக்கு தள்ளி தோணும். அந்த பாதத்துல நான் கீழே விழுந்து வேலைங்கிற விழுந்து ஓடி ஆடி பார்த்து 4 பேர் வந்தாங்க. வந்து பார்த்தாங்க பண்ணினாங்க. அப்புறம் ஒரு பையன் இந்த தங்கப்பாணி என்பது நான் வந்து அந்த பெரிய அணைஞ்சு பிடிச்சுக்கிட்டேன். ஆறுத்து விட்டேன். ஓட இந்த ஆளுகள் வந்து அழுதுட்டாங்க. அப்புறம் ஊர்ல 2 இந்த முருகன் போசு இந்த முத்துக்குள்ள இப்படி ஆளுகள் வந்து 4 ஆளுகள் வந்து சொல்லி தூக்கு போலீஸ் இது பண்ண ரொம்ப ஆகும் வேணாம் தூக்குனவன் நான் மெய் மறந்து தூக்கி ஒரு போசிக்கிட்டேன். அதிர்ச்சியடைந்த அமுதா மேரி முனீஸ்வரி தற்கொலை செய்திருக்க வாய்ப்பு இல்லை, கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் என்று சந்தேகப்படுகிறார். என் உடம்புல வந்து என் பொண்ணை வந்து நான் அதான் பார்த்தேன். உடம்புல எதுவும் காயம் இருக்கா, என்ன செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தேன். ஏதாவது பார்த்தேன். என் உடம்புல என் பொண்ணுக்கு எந்த காயமுமே இல்ல, காயம் இல்லாத அளவுக்கு கொண்டிருக்காங்க. எந்த இதுவும் கிடையாது. என் மேல பொண்ணு மேல ஒரு துரும்பு கூட படல. காயம் இல்லாம எந்த அடிபாரமும் எந்த இதுவும் துருப்பு இல்லாம கொண்டு விட்டாங்க. ஆனா சேலையை கட்டி தூக்கி விட்டாங்க. அது உறுதி. தான் கட்டி வரும் வீட்டை அபகரிக்க ஏற்கனவே மாயனின் தம்பி மனைவி பாண்டியம்மாள் முயன்றது தெரிந்ததால் திருமங்கலம் டவுன் போலீசில் தன் மகள் முனீஸ்வரி மரணத்தில் மர்மம் உள்ளது என்று புகார் கொடுத்தார். அவங்களும் இந்த பாண்டியம்மாவும் பாண்டிச்செல்வியும் ரொம்ப சொந்தக்காரங்க. நான் வந்து அந்நிய சொந்தம். எனக்கு வந்து இந்த ஊருக்குள்ள ஆதரிக்க ஆள் இல்ல. யாரும் சொந்தம் பந்தம் உண்டு, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. நானாத்தையும் சண்டை போடணும், நானாத்தே அழுகணும், இருந்தாலும் நானாத்தே முடிச்சுக்கிறணும். அடிச்சு வத்தாலும் மிதிச்சாலும் கொண்டாலும் நானாத்தே வீட்டுக்குள்ள கிடக்கணும். நான் வெளியில போனாலும் நானாத்தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்.
போனாலுமே அவங்க காசு வச்சு வெளியில வந்துருவாங்க. நான் அழுதுட்டே வரணும், எனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. எங்க அண்ணன் தம்பி எல்லாம் எட்டத்துல இருக்காங்க. பக்கத்துல போய் சொன்னா என்னமா செய்ய சொல்ற, தம்பிங்களை இழுத்து விட வேணாம், முடிஞ்ச அளவு பாரு, நீ பாக்கலாம், எதுக்கு அவங்களோட வம்புக்கு போகாத, வேணாம், ஒதுங்கியே இரு பாப்போம்டாலும் என்னை அடிச்சாங்க, சேலையை உருவினாங்க, மண்டையில விட்டு சேலையை உருவினாங்க. வீட்டுக்குள்ள வச்சு ஆம்பளை புருஷன் மொண்டாட்டி பாண்டியமாவும் ராசாங்கமும் சேலையை உருவினாங்க. அவங்க மயனை விட்டு தங்கப்பாண்டியை விட்டு சேலையை உருவினாங்க. அதுக்கும் பொறுமையா இருந்தேன். இதுக்கெல்லாம் இவன் மடங்க மாட்டேங்கிறாளேன்னு பார்த்தாங்க. என் பொண்ணு 10 நாள் லீவுக்கு வீட்டுல இருந்துச்சு. 2-3 நாள் நான் இருந்துட்டேன், தொடர்ந்து இருந்துட்டேன். 3 நாள் வேலைக்கு போயிட்டு 2 நாள் பாத்துட்டாங்க. 3வது நாள் என் பிள்ளைய கொண்டு விட்டாங்க. மேலும் முனீஸ்வரியை பாண்டியம்மாளும் மற்றொரு உறவுக்கார பெண்ணான பாண்டி செல்வியும் சேர்ந்து கொலை செய்து விட்டனர் என்றும், அதே பகுதியைச் சேர்ந்த முருகன், போஸ் ஆகியோர் உதவியுடன் முனீஸ்வரியின் உடலை எரித்து விட்டனர் என்றும் தெரிவித்தனர். எங்க வீட்டுக்காக ஆம்பளை எல்லாம் சேர்ந்து வெளியில வச்சு மிரட்டி, தூக்க முடியுமா முடியாத, தூக்க சொல்லு, முதல்ல தூக்கணும்ப்பா, என்னப்பா சொல்ற, தூக்கிட்டே ஆகணும், தூக்கணும் சொல்லி எங்க வீட்டுக்காரன் மிரட்டி வெளியில வச்சு பிடிச்சிருக்காங்க. தூக்கி போய் பொசிக்கிட்டாங்க. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பாண்டியம்மாள், பாண்டி செல்வி ஆகியோரை கைது செய்தனர். எங்க தம்பிங்க வந்த விட்டு தான் நான் போய் நைட்டு 10 மணிக்கு மேலதான் ரிப்போர்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் போலீசார் வந்து விசாரிச்சாங்க. நீ என்னமா செய்ய போற, போனது போயிருச்சு, ரிப்போர்ட் பணமெல்லாம் எரிச்சுக்கிட்டீங்க, ஒன்னும் பிரேதம் இல்லாம ஒன்னும் என்னால செய்ய முடியாது, நீ கடவுள் மேல பாரத்தை போட்டு வீட்டுக்கு போலாம், அதுக்கு மீறி நீ ரிப்போர்ட் கொடுத்தாலுமே 100 ரூபாய் பயன் கட்டிட்டு அவங்க வெளியே வந்துருவாங்க, நீ என்னமா செய்ய போற, வீட்டுக்கு போலான்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் எஸ்பி ஆபீஸ்க்கு போய் நான் போன் கொடுத்து அங்க போய் ரிப்போர்ட் கொடுத்து, என் பிள்ளைய இப்படி கொண்டு விட்டு எனக்கு நீங்க நியாயம் கிடைக்கலாங்க சார், நீங்க தான் எனக்கு கேட்டு கொடுக்கணும்னு அங்க போய் ரிப்போர்ட் கொடுத்தபடிதான் பிடிச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. தலைமறைவாக உள்ள முருகன், போஸ் ஆகியோரை தீவிரமாக தேடி வருகின்றனர். பாண்டி செல்வியை உள்ள வச்சிருக்காங்க. பாண்டியம்மா, போசு, முருகன் இவங்க 3 பேர்த்தையும் தேடிக்கிட்டு தர்றாங்க. உள்ள இருக்காங்கன்னு தெரியல, வெளியில இருக்காங்கன்னு தெரியல, தேடிக்கிட்டு தர்றாங்க. சாமிக்கு பணம் கட்டுறதுக்கு ராகிட்டு தர்றாங்க. எப்பயாவது நம்ம வெளியே எடுத்துக்கலான்னு வெளியிலேயே தர்றாங்க. எங்களை சாட்சி கையெழுத்து போட சொல்றாங்க. வேணாம், ராசியா போயிருந்து போட சொல்றாங்க. நாங்க போட முடியாது, எனக்கு உண்மை வெளியில தெரிஞ்சாத்தே நான் விடுவேன், இல்லாட்டி நான் யாருன்னு இன்னாருன்னு நீங்க 4 பேர் ஒத்துக்கோங்க, நான் அப்பட்டே நான் போடுவேன், நான் சாட்சி கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கேஸ்டே ரிப்போர்ட்டே உங்களுக்கு கேஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் நான் விடுவேன், நான் ராசி ஆக மாட்டேன்னு கேஸ் போட்டு வந்துட்டேன். முனீஸ்வரியை பெண் கேட்டு தர மறுத்ததால் அமுதாமேரி குடும்பத்திற்கும் பாண்டியம்மாள் குடும்பத்திற்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் தன் வீட்டை அபகரிக்கவே தன் மகளை கொன்று எரித்து விட்டனர் என்கிறார் அமுதாமேரி. நல்லா தான் சார் வளர்த்தேன், நல்லா படிக்கும், 8ஆம் கிளாஸ்ல நல்ல விவரமா படிக்கும், எந்த இதனாலும் நல்லா கரெக்டா பேசும், துணிக்கா பேசும், யாரு வந்தாலுமே என்கிட்ட வந்து சொல்லிடும், ஏமா நீ இந்த வழியில போகணும், இப்படித்தான் போகணும், உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, நான் சொல்ற வழியே போ. என் பொண்ணை வச்சுதான் சார் இந்த வீடு கட்டுனதே, நான் கோர்ட்டுக்கு போனேன், கேஸ் போட்டேன், என் பொண்ணை வச்சுதான் நான் வெளியில எதுவுமே எழுதுவேன், யாரையும் நான் எழுதுறதுக்கு கூப்பிட மாட்டேன், என் பொண்ணை வச்சுதான் எல்லாமே நான் செஞ்சேன். இவங்க பார்த்தாங்க இந்த பிள்ளைய வச்சேதான் எல்லாமே நடக்குது, இந்த பிள்ளைய சொல்லி முடிச்சாதே இந்த பொம்பளைய வெளியே வரட்ட முடியும், இல்லாட்டி இந்த பொம்பளைய காலி பண்ண முடியும், என் பிள்ளைய கொண்டு விட்டாங்க சார். பாண்டியமாவும் பாண்டி செல்வியும் சேர்ந்து வீட்டுக்காண்டியதான் கொலை பண்ணாங்க. காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விரைவில் தெரியவரும் உண்மை என்னவென்று. முனீஸ்வரியை உறவுக்கார பெண்களே எரித்து கொலை செய்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கண் மூடி கண் திறப்பதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. ஆம், ஓட்டமெடுத்து வந்த அந்த 5-6 பேர் சங்கரலிங்கத்தை கொடூரமாக வெட்ட அங்கேயே சரிந்து விட்டார் அவர். தன் கண் முன்னே அண்ணன் வெட்டி கொலை செய்யப்படுவதை தடுக்க வந்த தங்கைக்கும் வெட்டு. மிரண்டு போனார்கள் இருவரும். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வர அதற்குள் அங்கிருந்து தப்பிவிட்டார்கள் கொலையாளிகள். குத்துயிரும் கொலை உயிருமாய் கிடந்த அந்த நபரை உடனடியாக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்ல தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தும் பலனில்லை.
மருத்துவமனை வளாகமே கொலை பயத்தில் உறைந்து கிடந்தது அன்று. சட்டையில் இரத்தக் கரையோடு அந்த பதற்றத்தை ஒன்றுவிடாமல் சொன்னார் கொலை செய்யப்பட்டவரின் தங்கை. என் தங்கச்சி இறக்கி விட்டுட்டு என் தங்கச்சி உள்ள போயிருக்கா. நான் மேல மாடியில நின்னேன். கீழே வண்டியில காலை தொங்க போட்டு நின்னுகிட்டு இருந்தான் பாத்துக்கிட்டு. பின்னாடி கூட 4-5 பேர் வந்தாங்க தும்மு தும்முன்னு. கட்ட 60 தான் இருக்கும். சடக்குன்னு வெட்டி போட்டா நான் மேல இருந்து கணைச்சேன். எங்க வேலை பார்க்கறவங்க அப்புறம் பின்னாடி நின்னாங்க கேட்கல. நான் தானே என் தங்கச்சி கணைச்சி எல்லாத்தையும் வந்துட்டோம். வரவும் போட்டு போயிட்டான். இல்லாட்ட இன்னும் அழுத்த துண்டா எடுத்துட்டு போயிருப்பானுங்க. அவனை 2 பைக்ல வந்தாங்க. ஒரு 4-5 பையங்க. எங்க அண்ணனை சங்கலியத்த என் தங்கச்சி இப்போ தடுக்க போனவள அவனையும் வெட்டி போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க பைக்கை விட்டுட்டு. நாங்க அதுக்குள்ள வந்து பாத்துட்டோம். போன் பண்ணி அதுக்குள்ள ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு வந்துட்டோம். யாருன்னே தெரியல. 4 பேர் பயிர்ங்க மாதிரி வந்தாலும் வண்டி. நீங்க தான் நாங்களே கஷ்டப்பட்ட ஆளு. அவசர சிகிச்சை பிரிவில் அண்ணன் உயிரை விட தங்கைக்கோ தலையில் சரியான வெட்டு விழுந்திருக்க துடிதுடித்து அமர்ந்திருந்தார் அன்று. மிரண்டு கிடந்த அவரிடம் என்ன நடந்ததென விசாரிக்க 2 நாட்களுக்கு பிறகு அவர்களது சொந்த ஊரான மேலப்பாளையத்திற்கு புறப்பட்டோம். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் நடராஜபுரத்தைச் சேர்ந்தவர் சங்கர்லிங்கம். இவரது தங்கை பால்கனி. இவர்கள் இருவரும் கட்டிட வேலை செய்து வருகிறார்கள். சம்பவம் நடந்த தினத்தில் வேலைக்கு செல்லும் தனது தங்கையை 2 சக்கர வாகனத்தில் ஏற்றிக் கொண்டு சென்ற சங்கரலிங்கம் வேலை நடக்கும் இடத்தில் விட்டுவிட்டு வீடு திரும்பிய போதுதான் இந்த கொலை நடந்திருக்கிறது. 9:45 மணிக்கு பால்கனியை அவங்க அண்ணன் விட வந்தாப்புல. வந்த உடனே நாங்க சட்டையை கலைச்சிட்டு உள்ள நின்றுட்டு இருந்தோம். ஒரு 4 பேரு ஓடி தடபடான்னு மூஞ்சி முறையெல்லாம் கொத்தி வெட்டி போட்டு போயிட்டாங்க. 2 பேரும் வெட்டுப்பட்டதால் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட இருவரில் தங்கையை மட்டுமே காப்பாற்ற முடிந்திருக்கிறது. தற்போது நானும் எங்க அண்ணனும் பைக்ல வேலைக்கு போனோம். காலையில 9:30 மணி இருக்கும். பைக்ல போனோம். அவனுக்கு கால் நடக்க முடியாது. கை ஸ்டாண்ட் இருந்தா கூட பைக்ல எடுத்து என்ன டெய்லி விட்டுட்டு வருவான். விட்டுட்டு வரும்போது என்னை விட்டுட்டு எப்போ நாங்கள் டீக்காரவங்க வருவாங்க, வடை வாங்கி கொடுப்பேன், சாப்பிடுவான். நீ வேணுமான இல்லை வேண்டாம் தானே நின்றுட்டான். நான் தானே சைட்டுக்குள்ள உள்ள போயிட்டேன். அந்த உள்ள கிடங்கான வீடு. அது நான் உள்ள போய் சட்டையை மாட்டிட்டு அண்ணன் போயிட்டானான்னு பார்க்கேன். தொப்புன்னு சத்தம் கடிக்கு. ஏன்னா எங்க வேற யாரையாவது அடிக்காங்க போல அப்படின்ட்டு எம்மா யாரையோ அடிக்காங்கன்னு ஓடி வந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாரும் போட்டு எங்க அண்ணனை கொத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படி அந்த கட்டையை எடுத்து நான் அடிச்சாங்க. தள்ளி விட்டு கொத்திட்டான் அரவணைச்சு. யார் எதற்காக கொலை செய்தார்கள் என்ற மர்மம் நீடித்து வந்த நிலையில் சங்கர்லிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வரும் மேலப்பாளையம் காவல்துறைக்கு கொலையாளிகள் குறித்த துப்பு கிடைத்தது. அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆம், சங்கர்லிங்கத்தை அவரது மனைவியே ஆள் வைத்து கொலை செய்திருப்பது அம்பலமாகியிருக்கிறது. சங்கர்லிங்கத்தின் மனைவி பரமேஸ்வரிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மாடசாமி என்பவருக்கும் தகாத உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அடிக்கடி சங்கர்லிங்கம் அடித்து துன்புறுத்தியதால் மாடசாமியுடனேயே தனி கொடுத்தனம் நடத்தியிருக்கிறார் பரமேஸ்வரி. இந்த நிலையில் இதை கண்டித்து வந்த சங்கர்லிங்கத்தை மாடசாமி மற்றும் அவரது கூட்டாளிகள் சேர்ந்து கொலை செய்து விட்டதாக சொல்லியிருக்கிறார் பரமேஸ்வரி. தொடர்ந்து எங்கள் சமுதாயத்தில் அடிக்கடி கொலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொலையை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் சமுதாய மக்களுக்கு தக்க பாதுகாப்பு இல்லை. இறந்து போன சங்கலிங்கத்தை நேற்று பட்ட பகல வெட்டிட்டாங்க 5 பேர் சேர்ந்த கும்பல். அந்த குடும்பத்துக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு குடும்ப நலவு ஏதாவது வழங்க அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களால் பகல்ல வேலைக்கு எங்கள் சமுதாய மக்கள் பகல்லையோ நைட்டு இரவும் பகலும் எங்கேயும் அலைய முடியல. எங்களுக்கு கொலை அச்சலோட நாங்கள் வெளியே எங்கேனா போக வேண்டியது வர வேண்டியிருக்கு. அதனால தக்க பாதுகாப்பு வழங்க அரசாங்கத்தை
மிகவும் அன்புடன் கேட்டு வேண்டுகிறோம். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சமீபத்தில் மரண வாக்குமூலம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு என்ன சொல்கிறது? ஹரியானா மாநிலத்திலிருந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அது டிசம்பர் 2014 இறுதி உத்தரவு கொடுக்கப்படுகிறது. அந்த வழக்கு விசாரணை விக்ரமஜித் சென் நீதியரசர் மற்றும் பிரபுல்லா சி பாண்ட் நீதிபதி அவங்களுடைய அமர்வுக்கு முன்பாக அந்த வழக்கு வருகிறது. அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, 1992 திருமணம் நடைபெறுகிறது ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும். அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வருகிறார்கள். அதன் வாயிலாக அவங்களுக்கு ஒரு பையன் ஒருத்தன் பிறகுறான். திருமணமான அடுத்த ஆண்டே, அதாவது 2 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே அந்த பொண்ணு வீட்டு சமயக்கட்டுல உள்ள போகும் பொழுது உடையில நெருப்பப்பட்டு தீக்காயங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கூற்றோடு கணவனால் சம்பந்தப்பட்ட உரிய அரசு மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்படுகிறார். அப்போ அதற்கு அந்த மருத்துவ சிகிச்சை அளித்த முதல் சிகிச்சை அளித்த மருத்துவர் அவர் கேட்கிறாரு அந்த பொண்ணிடம் என்ன ஆயிருக்கிறது கேட்கிறார். அப்போ அந்த பொண்ணு சொல்றாங்க, நான் தூங்கிட்டு இருந்தோம், நான் போய் என்னுடைய சமையலறையில போய் விளக்கேற்றுறதுக்காக போய் தீப்பெட்டியை கொளுத்தும் பொழுது 2-3 முறை கொளுத்தியும் அந்த தீப்பெட்டி கொளுத்தாதப்போ 4வது வாட்டி கொளுத்துனது என்னுடைய உடையில பட்டு விட்டது. அதன் காரணமாக தீப்பிடித்து உடலெல்லாம் தீ பரவியது. நான் கத்தியதை கேட்டு என் கணவன் ஓடி அவர் ஒரு கம்பளத்தை மேல போத்துனாரு, தண்ணி ஊத்துனாரு அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி அந்த விபத்து என்பதை உறுதிப்படுத்துகிறார். அந்த பெண்ணுக்கு 50 முதல் 60% வரை தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு தகவல் அளிக்கிறார். அந்த அடிப்படையில் உதவி ஆய்வாளர் இங்க வருகிறார். அவருடைய கோரிக்கையின் பேரில் தாசில்தார் இங்க வர்றாங்க. அப்போ மருத்துவர் சிகிச்சை அளிக்கிற மருத்துவர் அவர் அந்த பெண்ணுக்கு சரியான மனநிலையில் இருக்கிறாருங்கிற சான்றிதழ் அளிக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த பொண்ணு சொன்ன எல்லா விஷயங்களும் பதிவு செய்யப்படுகிறது. விபத்திற்கான காரணம் என்னங்கிறது அந்த பொண்ணு சொன்னாங்களோ அந்த அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதே போல உரிய தகவல் அளிக்கப்பட்டு அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் வர்றாங்க. அவங்களும் இங்க இருக்கிறாங்க. ஆனாலும் சிகிச்சை பலனிக்காத சூழல்ல அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. அதிலிருந்து ஒரு 4 நாட்கள் கழித்து அந்த பெண்ணுடைய தகப்பனார் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் அளிக்கிறார். வரதட்சணை கொடுமை இருக்கிறது, என் பொண்ணை அவர் மரணத்துக்கான காரணம் இந்த கணவனுடைய தம்பி மற்றும் மாமியார் தான் காரணம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் 304B 498A அந்த அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கு இறுதி அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறது. உரிய விசாரணைக்கு பிறகு அவங்க மூவருக்கும் 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்து உத்தரவிடுகிறது கீழமை நீதிமன்றம். அதற்கு மேல்முறையீடாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பொழுது அதை விசாரித்த உயர்நீதிமன்றம் அதை அவருடைய அதாவது அந்த கொழுந்தனுக்கும் மாமியாருக்கும் சம்பந்தம் கிடையாது, இறந்து போன பெண்ணுடைய கொழுந்தனுக்கும் மாமியாருக்கும் சம்பந்தம் கிடையாது, ஏன்னா அவங்க வேற ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை அவங்க தள்ளுபடி பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு கீழமை நீதிமன்றம் கணவனுக்கு கொடுத்த 7 ஆண்டு கால சிறை தண்டனையை உறுதிப்படுத்துறாங்க. அதற்கு மேலாகத்தான் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்காக வருகிறது. உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்த பொழுது தெரிய வருகிறது, அந்த பெண்ணுடைய இறந்து போன பொண்ணுடைய தகப்பனார் சொல்றாரு, சாவறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணை அதோட சித்திகிட்ட சொல்றாங்க சாவுக்கான காரணம் அந்த கணவன் வீட்டார் தான் அப்படின்னு சொன்னதை அடிப்படையாக கொண்டுதான் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது அப்படிங்கறத பாக்குறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் தெளிவாக வரையறுக்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த மாதிரியான மரண வாக்குமூலங்கள் இருக்கும் பொழுது நீதிமன்றம் மிக கவனமாக கையாள வேண்டும். அது கொடுக்கப்பட்டதற்கான காரணங்கள் எது சரியான மரண வாக்குமூலம்ங்கிறதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தெளிவு செய்யணும். அந்த அடிப்படையில முதல்ல கொடுத்த வாக்குமூலத்தை பொறுத்த வரைக்கும் கூட அரசு அதிகாரிகள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனா 2வது சொன்னதாக சொல்லப்படும் மரண வாக்குமூலத்தை பொறுத்த வரைக்கும் அது பதிவு செய்யப்படவில்லை. இருந்தாலும் கீழமை நீதிமன்றங்கள் மிக கவனமாக மரண வாக்குமூலங்கள் தொடர்பான விஷயங்களை பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த இறந்து போன பெண்ணுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் யாரும் இல்லாதப்ப கொடுக்கக்கூடிய ஒரு மரண வாக்குமூலம் அச்சுறுத்தி கூட கொடுக்கப்பட்டிருக்கலாங்கிற ஒரு ஐயப்பாடு வந்துடக்கூடாதுங்கிறதெல்லாம் வரையறுத்து தெளிவாக அவங்க உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவித்த காரணத்தினால் மேற்கொண்டு அந்த கணவன் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.